தீபமே அணையா விளக்கே என் வாழ்விலேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். அக்காலத்தில் இயேசுவின் பெயரெங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சீடத்துவ வாழ்க்கையின் முடிவு பெரும்பாலும் எப்படி அமையும் என்பதை சுட்டி காட்டுகிறது இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். மனுவுரு எடுத்திருந்தாலும் அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் சாதாரண ஒரு மனிதரைப் போலவே வாழ்ந்தாலும் மனிதனால் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவர் ஒரு புரியாத புதிர், ஏனெனில் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட இறைவன் மனித உருவில் பலம் வந்து வல்லமை மிக்க செயல்களை செய்தபோது மக்களால் அவர் யார் என்பதை அறுதியிட்டு கூற முடியாத ஒரு குழப்பமான நிலை. இது இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதி. இப்படியான குழப்பமான நிலையிலே உள்ளவர்கள் தங்களின் ஆதாயத்திற்காக எதையும் செய்வார்கள் என்பது 2ஆம் பகுதி. உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள், ஓரளவு புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள், உண்மையை அறிவிப்பவர்களை விட்டு வைக்க மாட்டார்கள். தங்களின் தவறான வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறவர்களை பழிவாங்கவே துடிப்பார்கள். சீடர்கள் இதை கண்டு பயப்படுவார்களோ பதுங்குவார்களோ அல்லர். உயிரே போனாலும் உண்மைக்கு முன்னால் அனைவருமே சமம். ஆண்டான் அடிமை, இருப்பவன் இல்லாதவன் என்ற வேறுபாடுகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் சீடர்கள் இடம் கொடுப்பதில்லை. பச்சை மரமான குருவுக்கே சிலுவை மரணம் என்றால் பட்டமரமான சீடர்களுக்கு எதுவும் நேரலாம். சீடன் குருவை விட மேலானவன் அல்ல. தன் உயிரை காத்து கொள்ளும் கவனம் என் சீடனாய் இருக்க முடியாது என்கிறார் இயேசு ஆண்டவர். இன்றைய சூழ்நிலையிலே எங்களுடைய சமுதாயத்திலும் நடைபெறுவதை உற்று நோக்குகின்ற நாம் எதை எங்களுடைய வாழ்வாக கொள்ளப் போகிறோம் என்பதை ஆழமாக சிந்திக்கின்ற நேரம் இன்றைய காலம். சிந்தித்தவர்களாக, ஆண்டவருடைய ஆசி பெற்ற மக்களாக அவருடைய கரம் பற்றி அவரோடு சேர்ந்து புறப்படுவோம். வாழ்வின் பாதைகளை கண்டுகொள்வோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். பொருள் தேடி அலைந்தேன், உன்னை நினைக்க மறந்தேன். சுகபோ